பெரிய பெரிய கட்டிடங்களை பாக்குறப்போ கிடைக்காத ஒரு நிம்மதி நம்ம வீட்டு மரத்தை பாக்குறப்போ கிடைக்கும். இந்த தென்னை மரம் இன்னைக்கு இவ்வளவு உயரமா நிற்குதுன்னா அதுக்கு காரணம் வெளியில தெரியிற அதோட உயரம் இல்லை, பூமிக்கு அடியில ஆழமா போன அதோட வேர் தான். நம்ம வாழ்க்கையும் இந்த இளநீர் மாதிரி தான். வெளியில பார்க்க ஓடு கரடு முரடா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பு சும்மா வந்துடாது. வெயில்ல காஞ்சு, மழையில நனைஞ்சு, மண்ணுல இருந்து சத்த ஒழிஞ்சு, எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த இளநீர் கிடைக்குது. நம்மளும் அப்படித்தான். இன்னைக்கு கஷ்டப்படுறோம், வேர்வை சிந்துறோம்னு கவலைப்படாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா வேர் விடுறீங்களோ அவ்வளவு உயரமா நாளைக்கு வளருவீங்க. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, ஆனா கஷ்டப்பட்டு கிடைச்ச எதுவும் என்னைக்குமே தோற்காது. இந்த இளநீர் மாதிரி உங்க வாழ்க்கையும் இனிப்பா மாறட்டும். அப்புறம் முக்கியமா வெயில் காலம் தொடங்கியாச்சு இல்லையா, எல்லாரும் கண்டிப்பா இளநீர் குடிங்க, உடம்பு ஜில்லுன்னு வச்சுக்கோங்க. Cheers!